உங்களோட கிரிப்டோ கரன்சியை பைனான்ஸ் போன்ற எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடியக்குள்ள. நாங்கள் பைனான்ஸில் செக்யூரான பாஸ்வேர்டு வச்சிருக்கோம், 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வச்சிருக்கோம், அதே மாதிரி வாலெட்டுகளை ஒயிட் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வரான்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் சாரி டு சே திஸ், நான் ஒன்று இங்கே எக்ஸ்சேஞ்சோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை கைக்க வரல, உங்களோட கிரிப்டோட செக்யூரிட்டியை பற்றி தான் நான் கைக்க வந்திருக்கிறேன். ஏன் இப்படியான எக்ஸ்சேஞ்சில் வைக்கிறது சேஃப் இல்லை, உங்களோட பணத்தை எல்லாம் இழந்து நடுத்தருக்கு வாரத்துக்கு எவ்வளவுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி ஏன் நான் சொல்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கணும்னு சொன்னால் உங்களுக்கு வாலெட்ஸோட டைப் பற்றி வழங்கணும். முதலாவது வாலெட்டுன்னா நம்மள்ட்ட இருக்கிற கிரிப்டோ கரன்சியை பாதுகாப்பாக வைக்கிறதுக்குன்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் வாலெட். இந்த வாலெட்ஸுகளில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வாலெட்ஸ் இருக்குது. அதில் ஒரு வகையான வாலெட் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டுன்னு சொல்கிறது. அதாவது பைனான்ஸ், கூகாயின்னு சொல்லி நீங்கள் பாவிக்கிற எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற வாலெட்ஸ். இந்த வாலெட்ஸுகளுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கீஸ் இருக்கும். முதலாவது பப்ளிக் கீ, இன்னொன்று ப்ரைவேட் கீ. எப்படி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உள்ளுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் ப்ளஸ் உங்களோட பேங்க்குக்கு யாரான பணம் அனுப்பணும்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி 2 விஷயம் இருக்குதோ, அதே மாதிரி பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீன்னு சொல்லி வாலெட்ஸுகளுக்கும் 2 விஷயம் இருக்குது. இதில் வாலெட்ஸில் இருக்கிற பப்ளிக் கீ என்ன விஷயம்னா, அந்த பப்ளிக் கீயை கொடுத்து தான் இன்னொரு ஆள் உங்களுக்கு கிரிப்டோவை அனுப்புவார். அந்த அனுப்பினா உங்களோட வாலெட்டுக்குள்ளே வந்து சேரும். இது எப்படின்னு சொன்னால் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் மாதிரி. இதே மாதிரி ப்ரைவேட் கீ என்னென்னு சொன்னால் அதுதான் நம்மளோட வாலெட்டோட பாஸ்வேர்ட் மாதிரி. அந்த ப்ரைவேட் கீயை வச்சு தான் நீங்கள் உங்களோட வாலெட்டுக்குள்ளேருந்து ஃபண்டை வழியால் அனுப்புகிறேன்னு சொன்னாலோ, சைன்இன் பண்ணுறேன்னு சொன்னாலோ எல்லா விஷயத்தையுமே அந்த ப்ரைவேட் கீயை தான் வச்சு செய்வீங்க. இது உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும், இன்னொரு ஆளுகிட்ட தெரிஞ்சிருக்கக்கூடாது. அதுக்கு உதாரணம் எப்படின்னு சொன்னால் பேங்க் அக்கௌண்ட்ற பாஸ்வேர்ட் மாதிரி. ஸோ அந்த வாலெட்டுக்கு எல்லா வாலெட்டுக்குமே ப்ரைவேட் கீயும் பப்ளிக் கீயும் இருக்கும். இதில் இருக்கிற இந்த ப்ரைவேட் கீயை யார் வச்சிருக்காங்கங்கிறத பொறுத்து வாலெட்டுகள் வித்தியாசப்படும். இந்த வாலெட்ஸில் 2 வகையாக முதலாவது பிரிக்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்டோடியல் வாலெட், மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கஸ்டோடியல் வாலெட்னு சொல்கிறேன். கஸ்டோடியல் வாலெட்டுன்னா அந்த வாலெட்ற ப்ரைவேட் கீயை இன்னொரு தேர்ட் பார்ட்டி கம்பெனி வச்சுருப்பாங்க. அவங்களோட வாலெட்டில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்து நீங்கள் பாதுகாக்கிற மாதிரி, அதாவது உங்களோட கிரிப்டோவை அவங்கள்ட்ட வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி. இதுக்கு உதாரணம் நீங்கள் பேங்க்கில் சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கிற மாதிரி. நீங்கள் பேங்க்கில் பணத்தை போட்டு வைக்கலாம். நாளைக்கு அந்த பேங்க் உங்களோட பணத்தை நினச்சா களவெடுத்துட்டு போகலாம். அப்படின்னு சொன்னால் அந்த பேங்க் கிராஃப்ட் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம். ஸ்ரீலங்காவில் நீங்கள் இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் செயிலான் பேங்குன்னு ஒரு பேங்குக்கு என்ன நடந்துக்கின்னு சொல்லி நீங்கள் ஒரு 10-20 வருஷத்துக்கு முதல் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே கன்செப்ட் தான் கஸ்டோடியல் வாலெட். இந்த கஸ்டோடியல் வாலெட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் எக்ஸ்சேஞ்ச் வாலெட். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான் இந்த பைனான்ஸ் வாலெட், கூகாயின் வாலெட் எல்லாமே. இல்லையே நாங்கள் எங்களோட வாலெட்டுக்கு நாங்கள் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கோம், 2FA போட்டு வச்சுருக்கோம், எல்லாமே ஓகே. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் பைனான்ஸுகிட்ட வாலெட் இருக்கும். அந்த வாலெட்டில் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க உங்களோட கிரிப்டோ அவங்களோட வாலெட்டில் வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களோட உங்களோட இது பேலன்ஸில் பார்க்குறதுக்கு இல்லாட்டி வெளியில் எடுக்கிறதுன்னு சொல்லி ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுதான் உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட் ப்ளஸ் உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்ட். நாளைக்கு பைனான்ஸ் இல்லாமல் போனாலோ, பைனான்ஸ் ஹேக் ஆகினாலோ, அப்படின்னு சொன்னால் பைனான்ஸ் பிஸ்னஸை விட்டு போனாலோ, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி நடந்தால் உங்களோட ஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது சாத்தியம் சரியான குறைவு. என்ன காரணம் சொன்னால் அடிக்கடி எக்ஸ்சேஞ்சில் ஹேக் ஆகும். லாஸ்ட் BMI கெட்டு போகிறதுக்கு பெரிய ஒரு முக்கியமாக இருந்த காரணமே FTXங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து கொலாப்ஸ் ஆனது. உலகத்திலே ட்ரேடிங் வால்யூமில் நம்பர் 2 இருந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து கொலாப்ஸ் ஆகினிக்கு. அதில் இன்வெஸ்ட் பண்ணாக்கிற பணம் இன்னும் நிறைய பேர் கிடைக்கவே இல்லை. இது FTX மட்டும் இல்லை, அதுக்கு முதல்லலாம் நிறைய எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி ஹேக் ஆகிருக்குது. நீங்கள் போய் சிம்பிள் சர்ச் பண்ணுவாருனாலே வழங்கும். அதே மாதிரி ரீசெண்டாக பைபிட்டும் ஹேக் ஆகினிக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுங்கிறதால அது அவங்களோட ப்ராஃபிட்லேருந்தே அவங்க ஈடுகட்டிட்டாங்க, ரீபே பண்ணிட்டாங்க. ஆனால் இது உங்களோட ஃபுல் வாலெட் மெயின்டைன் ஆகிருக்குன்னு சொன்னால் பைபிட்டில் வச்சுருந்தாக்கிற படம் இன்றைக்கி யார்கிட்டையுமே இல்லை. ஸோ நீங்கள் இன்னும் நினச்சிட்றீங்களா உங்களோட கிரிப்டோ கரன்சியை நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல இடம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட சஃபுங்கிற ஃபண்ட், இப்போ பைனான்ஸில் சொல்லுவாங்க இந்த சஃபுங்கிற ஃபண்ட் இருக்குது, நாளைக்கு ஒரு பிரச்சனை வராது, அது இதுன்னு என்ன தான் சொன்னாலும் நாளைக்கு எல்லாமே ஒரு கம்பெனி உண்டு. அந்த கம்பெனியை ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ரன் பண்ணுறாங்க. நாளைக்கு அவங்க நினைச்சா என்ன வேணுனாலும் பண்ணலாம். அவங்க ஒன்றும் கடவுளோ ஏஞ்சல்ஸோ இல்லை, ரைட்? நம்மள மாதிரி சாதாரண மனுஷன்கள் தான். நாளைக்கு அவங்களுக்கும் க்ரீட் வரலாம், நாளைக்கு அவங்களுக்கும் பிரச்சனை வரலாம், நாளைக்கு எடுத்துகிட்டு ஓடலாம். ஓகே, ஸோ நீங்கள் பைனான்ஸில் ஆனால் நான் ட்ரேட் பண்ணுறேனே, அப்படி இல்லாட்டி நான் ஈல் ஃபார்மிங் பண்ணுறேன், அப்படி இல்லாட்டி பைனான்ஸோட ஹோல்டர் ஏர்ட்ராப்ஸில் கலெக்ட் பண்ணுறேன், அப்படியான ஃபீச்சர்களுக்கு செய்கிறேனே. அப்போ நான் என்ன செய்கிறேன்னு கேட்பீங்கன்னு சொன்னால், எஸ் நீங்கள் பைனான்ஸோட சர்வீஸ்களோ அப்படி எக்ஸ்சேஞ்சோட சர்வீஸ்களை பாவீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் அதுக்குள்ளே ஃபண்டு கொண்டு போக தான் வேணும். ஆனால் சர்வீஸ்களை பாவிச்சு முடிச்சதுக்கு பிறகு உங்களோட ஃபண்ட் எல்லாத்தையுமே வித்ட்ரா பண்ணி உங்களோட சேஃபான நான் கஸ்டோடியல் வாலெட்டுக்கு கொண்டு வந்துடணும். ஒரு காலமும் லாங் டைமுக்கு 5-10 வருஷத்துக்கு இப்போ நீங்கள் பிட்காயின் ஹோல்ட் பண்ணுறீங்க, அப்படி எத்தூரியம் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா
அது எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டில் வச்சு சும்மா ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அது பயங்கரமாக ரிஸ்க்கான விஷயம் உண்டு. சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வரும். ஓகே, எக்ஸ்சேஞ்சில் வைக்கக்கூடாது, அப்போ சேஃபாக வைக்கிறதுக்குரிய இடம் என்னன்னு சொன்னால், அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கஸ்டோடியல் வாலெட்டில் தான் நீங்கள் சேஃபாக வைக்கணும். இந்த நான் கஸ்டோடியல் வாலெட்டுகளில் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணக்குள்ள இந்த வாலெட்டுகள ப்ரைவேட் கீயை பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட் ஃப்ரேஸுங்கிற வடிவில், அப்படி இல்லைன்னு சொன்னால் இது நான் கார்டு மூலமாக உங்கள்கிட்ட ப்ரைவேட் கீயை உங்களோட கண்ட்ரோலில் தந்துடுவாங்க. ஸோ இந்த ப்ரைவேட் கீ உங்களோட வாலெட்டோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கண்ட்ரோலாக இருக்கும். நீங்கள் அந்த ப்ரைவேட் கீயை காணாக்காத மட்டுக்கும் உங்களோட ஃபண்டை யாராலையுமே களவாட முடியாது. ஆனால் அந்த ப்ரைவேட் கீயை நீங்கள் தொலைப்பீங்கன்னு சொன்னாலும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆன்லைனில் ஹெக் ஆகும்னு சொன்னாலும் யார் வேணாலும் களவாடலாம். இந்த நான் கஸ்டோடியல் வாலெட்லேயும் ஹாட் வாலெட்னு ஒரு விஷயம் உண்டு, கோல்ட் வாலெட்னு சொல்லி இன்னொரு விஷயம் இருக்குது. அதையும் ரெண்டாக பிரிக்கலாம். ஹாட் வாலெட்டுன்னா இந்த வாலெட்டுகளுக்கு ஆன்லைன் எக்ஸஸ் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி ஆன்லைன் எக்ஸஸ் இருக்கிறதால அந்த வாலெட்டுக்குள்ளே ஒரு ஆன்லைன் ஹேக்கர் ஒரு ஆள் வந்து உங்களோட ப்ரைவேட் கீயை களவாடிட்டு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹாட் வாலெட்டுகள்லையும் உங்களோட ஃபண்டுகளை வைக்கிறது சேஃப் இல்லை. ஆனால் ஹாட் வாலெட்டுகளில் வெப்3 வாலெட்டுகள் ஹாட் வாலெட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெப்3 வெப்சைட்டுகளில் நீங்கள் எக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் ஹாட் வாலெட்டில் ஃபண்ட் வச்சு தான் ஆகணும். ஓகே, ஸோ சிச்சுவேஷனுக்கு நீங்கள் பாவிச்சு தான் ஆகணும். ஆனால் நீங்கள் லாங் டைம் 5-10 வருஷத்துக்கு ஹோல்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபண்டை பெஸ்ட்டாக வைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்டு வாலெட்டுன்னு சொல்கிறது. இந்த கோல்டு வாலெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ரைவேட் கீ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் ஒன்றில் இருக்கும். அந்த டிவைஸ் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணாமல் இருக்கும், அதாவது இன்டர்நெட்டோட ஆக்சஸ் இல்லாமல் இருக்கும். நீங்கள் உங்களோட ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் அந்த ஃபிசிக்கல் டிவைஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷனில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி நீங்கள் ஆஃப்லைனில் தான் வைப்பீங்க. ஸோ ஆன்லைனில் வர ஹேக்கரால் இந்த வாலெட்லேருந்து ஃபண்டை களவெடுக்க முடியாது. ஸோ இந்த ப்ரைவேட் கீயை வைக்கிற இந்த டிவைஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கலாக கார்டு மாதிரி வரலாம், இல்லாட்டி நார்மல் டிவைஸ் மாதிரி வரலாம், அப்படின்னு சொல்லி நிறைய மெத்தடில் இந்த கோல்ட் வாலெட்டுகள் இருக்குது. ஸோ நீங்கள் டே டு டே பாவிக்கிறதுக்கு, அதாவது ட்ரேட் பண்ணுறீங்க இல்லாட்டி சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வாலெட்டில் வைக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை. வெப்3 விஷயங்களில், வெப்3 வெப்சைட்டில் ஹீல் ஃபார்மிங் பண்ணுறீங்க, டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹாட் வாலெட் வெப்3 வாலெட் பாவிக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நிறைய ஃபண்டை லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் கோல்டு வாலெட்லாம் வைக்கணும். இதுதான் மிகவும் சேஃபான வாலெட். உங்களுக்கு நான் பாவிக்கிற பெஸ்ட்டான கோல்டு வாலெட் என்னன்னு சொல்லி மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் அது சம்மந்தமாக செஞ்ச வீடியோ ப்ளஸ் அதோட ஆஃப் லிங்க், டிஸ்கவுண்ட் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கேன். ப்ளஸ் இந்த கோல்டு வாலெட் எல்லாம் நான் கோல்டு வாலெட்னு சொன்னாங்க போய் ஆப் ஸ்டோரில், ப்ளே ஸ்டோரில், அப்படி கூகுளில் போய் தேடுவீங்க. அந்த விஷயம் செய்ய வேணாம். எப்போயுமே கோல்டு வாலெட்டை அந்த கோல்டு வாலெட்டை ஒஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வாங்கணும். அதை விட்டு அமேசான்லேயோ ஈபேலேயோ அப்படி கூகுளில் சர்ச் பண்ணி வாங்க போகாதீங்க. நிறைய ஃபேக் வெப்சைட்டுகள் இருக்குது, அதே மாதிரி ஃபேக் கோல்டு வாலெட்ஸ் இருக்குது. இந்த கோல்டு வாலெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு கம்ப்ரமைஸ் பண்ணினதுக்கு பிறகு அவனால் விற்பானால். ஸோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி உள்ளுக்கு ஃபண்டு கொண்டு வந்த உடனே அதுக்கு பெக்டோர் வச்சுருப்பாங்க, அதன் மூலமாக ஃபண்டை களவெடுத்துருவாங்க. அதனால் கோல்டு வாலெட் வாங்குறது சொன்னால் கட்டாயம் ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய் வாங்கிக்கொள்ளுங்க. நீங்கள் கோல்டு வாலெட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லை கிரிப்டோ கரன்சி சம்மந்தமாக மேலே நாலேஜாக எடுக்கணும், கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஏர்ன் பண்ணுற சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் நீங்கள் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பயோவில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கு விளங்காட்டி நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மேலே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் தரேன். பை.